நமஸ்காரம். நாம் எல்லாரும் தினம்தோறும் பலவிதமான ஸ்லோகங்கள் சொல்றோம், பலவிதமான ஸ்லோகங்கள் கேட்குறோம். அதுல ரொம்ப விசேஷமானது லலிதா சஹஸ்ரநாமம். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல வர நாமாக்களினுடைய அர்த்தங்களை நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய வரலாறை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் எனும் சிறந்த ஸ்லோகமானது ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்வாத ரூப லலிதோ உபாகியானத்தில் உள்ளது. இது வசினி, காமேஸ்வரி முதலிய வாக்தேவதைகளால் பரதேவதையின் ஆகியின் பேரில் பக்தர்களின் ஹிதத்திற்காக செய்யப்பட்டதாகும். இந்த சோஸ்திரத்தை பக்தர்கள் அர்த்த அனுசந்தானத்தோடு பாராயணம் செய்து அம்பாளை துதித்து தியானிக்கின் அம்பாள் வெகு சீக்கிரத்தில் பரம பிரீத்தியை அடைகிறாள் என்பது சாஸ்திர சித்தாந்தமாகும். பிரம்மாண்ட புராணமானது 18 மகா புராணங்களில் கடைசியது. புராண கர்த்தாவாகும் ஸ்ரீ வேதவியாசர் இந்த பிரம்மாண்ட புராணத்தில் சகல மந்திர சாஸ்திர விஷயங்களையும் பிரம்ம வித்யா ஸ்வரூபத்தையும் நன்கு அளித்திருக்கிறார். மந்திர ஸ்வரூபமாயுள்ள ஒவ்வொரு நாமாவும் பக்தியோடு ஜபம் செய்பவருக்கு பயனை அளிக்கிறது. இவ்விஷயம் உத்தர பாகத்தில் நன்கு கூறப்பட்டுள்ளது. இந்த 1000 நாமாக்கள் அடங்கிய முழு ஸ்தோத்திரமும் ஒரு பெரிய மாலா மந்திர ஸ்வரூபமானது. இந்த மந்திரத்திற்கு 4 வர்ணத்தாரும் அதிகாரிகளே. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தின் 3 சிறப்பு அம்சங்கள். இது சரியாக 1000 நாமாக்கள் கொண்டது. ஒரு பெயர் ஒரு தடவை மட்டுமே தான் என்பதால் புனருக்தி, அதாவது திருப்பி சொல்லுதல் கிடையாது. தவிர அர்த்தமற்ற சொற்கள் கிடையாது. ஸ்ரீமாதா என்று தொடங்கி ஸ்ரீ லலிதாம்பிகா என்று முடியும் வரை 1000 நாமாக்கள் 183 ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. இதில் வரும் நாமாக்களால் அர்ச்சனை செய்யும் போது ஒவ்வொரு நாமாவின் முன்னாலும் பின்னாலும் பிரணவத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கப்புறமா நாம நாமாக்களின் அர்த்தத்தை பத்தி பார்க்கலாம். இந்த சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை தட்டினா இதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நாம் தினம்தோறும் இந்த நாமாக்களை பத்தி இனிமே பார்க்கலாம். நன்றி.